பாவம் தான் எல்லா பிரச்சனைக்கும் தாயாக இருக்கிறது. அதுலேருந்து தான் எல்லாம் வருது. அதை சரி பண்ணாமல் எதையும் சரி பண்ண முடியாது, மீதி எல்லாம் வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்து தான் அப்படி அவர் அந்த தீர்மானத்துக்கு வந்தார். இப்போ சோசியாலஜிஸ்ட், சைக்காலஜிஸ்ட்டு, டாக்டருங்க எல்லாரும் இந்த பிரச்சனைக்கு, மனுஷனுடைய பிரச்சனைக்கு பல பேர்களை தர்றாங்க. பேரே வாயில் நுழையாது சிலதெல்லாம், அந்த மாதிரி பேர்களை தர்றாங்க. எல்லாத்தையும் ஒரு வியாதின்னு ஆக்கிட்டாங்க. ஒருத்தர் ரொம்ப திருடுறான் அப்படின்னா கொண்டு போனால் அவனுக்கு அதுக்கு ஒரு பேர் இருக்குது, அதை வச்சிட்றாங்க. இந்த 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 வியாதி இருக்குது அவனுக்கு, அதனால தான் கடைக்கெல்லாம் போனால் கொஞ்சம் அவன் கையை கொஞ்சம் கரெக்டாக வச்சுருக்கான்னு பார்க்கணும், எடுத்து பாக்கெட்டில் போட ஆரம்பிப்பான். ஏன்னா அவனுக்கு இந்த மாதிரி ஒரு வியாதி இருக்குது அப்படின்ட்டுருவாங்க. பொய் சொல்கிறான்னா அது ஒரு வியாதி, அதுக்கு ஒரு பேரை கேட்டிங்கன்னா ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ஏன்னா நம்மளால் சொல்ல முடியலன்னா அது ரொம்ப பிரமாதமான பேர்னு நினைக்கிறோம் நம்ம. அது பெரிய ரொம்ப உயர்ந்த வியாதி போல இருக்குது. ஜனங்களும் போய் என்ன சொல்கிறேன், எனக்கு இந்த வியாதி இருக்குதுன்னு பேரை சொல்லி காமிப்பாங்க. ஏதோ ஸ்பெஷலாக என்னமோ வந்திருக்க மாதிரி இருக்குது. யாராவது அதை வியாக்கியானம் பண்ணி ஒன்றும் இல்லைங்க பொய் சொல்கிறாரு அப்படின்னா, ஐயையோ இதுதானா, அந்த வியாதிக்கு அவ்வளோ அழகாக பேர் வச்சு ஜோடித்து அதுக்கு ஒரு மருந்து கொடுத்து இது பண்ணுறாங்க. ஆனால் இவர் சொல்கிறாரு, இல்லை இல்லை அதுக்கு தாய் என்ன, அது எங்கேருந்து பிறக்கிறது, அது பாவம் என்கிற வேரில் இருந்து அது உண்டாகிறது. அதனால தான் போய் சொல்கிறான், அதனால தான் திருடுறான், அதனால தான் இப்படி நடந்துக்கிறான், அவனுடைய கேரக்டரே தப்பாக போகுது, அவனுடைய வாழ்க்கையே தப்பாக போகுது, அதனால தான் நிம்மதி இல்லை, அதனால தான் தூக்கம் இல்லை, அதனால தான் வியாதி சரீரத்தில். அது இந்த பாவத்திலிருந்து உண்டாகிற விளைவுகள் தான் இதுன்னு இவர் க்ளீனாக அறிந்து கொண்டார். பாவம் என்றால் என்ன? அப்போ பாவம் தான் எல்லாத்துக்கும் வேறுன்னு சொல்கிறோமே, இப்போ பாவம் என்றால் என்ன, பாவத்தினுடைய டெஃபினிஷனை நல்லா விளங்கிக்கணும். பாவம் என்கிறது